பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார், இன்னொரு வாரத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் சபைக்கு வந்த அத்தனை பேரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் வந்த காரியம் விருதாக போகாதபடிக்கு கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டியதற்கும் அதிகமாக உங்கள் எல்லாருக்கும் கிரியை செய்ய, இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் கிருபை செய்ய இந்த நேரத்திலும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து, இந்த நேரத்திலே இந்த ஞாயிறு மாலை 3 மணி வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை, முக்கியமான வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வழியில் வாழ நமக்கு ஒரு நல்ல ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலையும் நம்மளை தேர்ந்து கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த சபையில் அநேக ஆத்துமாக்கள் இப்பொழுதும் தேவ தூதர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள். நாம் அவங்க கண்ணால் பார்க்க முடியல, இருந்தாலும் நம்மளுடைய உற்சாகத்தை, நம்மளுடைய இருதயத்தில் உள்ள கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையினாலே எப்படி கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் பரமண்டலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், அதுபோல சபைகளிலும் தேவதூதர்கள் வந்து நம்மையும் காண்கிறார்கள். தேவன் நம்மோட பேசிக்கொள்கிறார். தேவனுடைய வார்த்தை எவ்வளவாக தெளிவாக இருக்கிறது, எவ்வளவு முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வார்த்தை வருகிறது என்று நினைக்காமல் நான் சூழ்நிலைகளை அறிந்து இந்த காரியத்தை சொல்லுகிறேன். நமக்கு வரப்போகிற காரியங்கள்லாம் ரொம்ப 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 இது எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த மாதிரி சூழ்ச்சிகள், காரியங்கள் எல்லாம் தேசங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. தேசங்களை நாம் எப்படி இந்த தேசங்கள் எல்லாம் நம் சமாளித்து செல்ல போகிறோமோ தெரியவில்லை. இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் எல்லாம் நம் பின்சுற்றி நடக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய காரியங்களை நோக்காமல் தேசங்கள் லெவலில் நம்ம நோக்கணும். தேசங்கள் என்ன செய்கிறது ஒரு தேசம். அதனால் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பேச சொல்லிய வார்த்தையாக இது இருக்கிறது. அனாதி தேவனே உன் அடைக்கலம். தி எட்டர்னல் காட் இஸ் யுவர் ரெஃப்யூஜ். நம்ம எல்லாருக்கும் ஒரு அடைக்கலம் தேவை. அது அடைக்கலம் என்றால் ஆபத்து காலத்தில் தான் அந்த அடைக்கலத்தோட அருமை தெரியும். அந்த அடைக்கலம்னா எப்படி இருக்கணும், அந்த அடைக்கலத்தில் நமக்கு என்ன கிடைக்கும். இந்த அனாதி தேவனே நம்ம அடைக்கலம். உபாகமம் 33:27 இந்த வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய சத்தியத்தை கர்த்தர் எவ்வளவு கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து நமக்கு எதிராக நிற்கும் சத்துருக்களையும் துரத்தி போடுகிறார், அழித்து போடுகிறார். இப்படியாக பெரிய காரியங்களை செய்ய ஒரே ஒரு தேவனால் முடியும். அப்படிப்பட்ட தேவனையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சிறிய ஜெபம் செய்து கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடி முக்கியமான செய்திகளை நாம் போவோம். நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, நீர் எங்களை காணுகிறீர் சுவாமி. இப்பொழுதும் எங்களை கண்டு கொண்டிருக்கிறீர். உங்கள் தூதர்களை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீர். நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்துவே, வரப்போட பொல்லாத நேரங்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து எங்களுக்கு எந்த ஒரு பொல்லாங்கும் அண்டாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கர்த்தாவே எங்களை நீர் வழி நடத்துகிறீர் சுவாமி. கர்த்தாவே, நீர் வேதத்திலே கூறியிருக்கிறது போல உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட தேவனே, நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து கர்த்தாவே உமது வல்லமையினும் கிருபையினாலே எங்களை காத்து எங்களை நீர் மனுஷர்களாக ஆண்டவரே சுதந்திரவாளியாக இந்த உலகத்தில் உலாவி செய்ய உமாலை மட்டும் கூடும். ஆண்டவரே, இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு மனுஷரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சபையிலே நாங்கள் ஜெபித்து கர்த்தாவே, வரக்கூடிய ஆத்துமாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் உமது வல்லமையின் கிருபை கிடைக்க நாங்கள் பாடுபடும் போராளிகளாக இருக்கிறோம் சுவாமி.
கர்த்தாவே, உமது நாமத்தின் வல்லமையும் கிருபையும் கிரியை எப்படி செய்கிறது என்பதை நல்ல வழியையும் சொல்லக்கூடிய இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அடியனுக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச்சில் ஆண்டவரே இந்த வாக்கியத்தையும் உமது ஸ்லாக்கியத்தையும் உமது வார்த்தையையும் சொல்ல அடியனுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் அடியன் மூலமாக பேசும் சுவாமி, அநேக ஜனங்களுக்கு இந்த வீடியோக்களை அந்த வார்த்தைகளை கேட்கும் ஜனங்களுக்கு உமது அடைக்கலம் கிடைக்க கிருபை செய்யும் சுவாமி. பொல்லாங்கு சத்துரு எவரும் உம்மை நம்பியிருக்கும் பிள்ளைகளை அண்டாத படிக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்து கர்த்தாவே சத்துருக்களை அழித்து போடுங்கள் சுவாமி. கர்த்தாவே நீர் எங்களுக்கும் சத்துருவின் தூரமாக வைத்து நாங்கள் உமது பிள்ளைகளாக இருக்கிறபடியால் கர்த்தாவே எங்களை நீர் காத்துக்கொள்வீர் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ராஜா. நல்ல தகப்பனே, ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச் யார் இந்த பேர் வைத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ரகசியங்கள் இருக்குது. அதை ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய சபை. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்கும்போது பொதுவாகவே நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம். இந்த வசனம், இந்த வேதம் நம்ம வாழ்க்கையில் உதவலைன்னா அது சரி வராது. அதனால் இதை உதவக்கூடிய சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். முதல்ல என்னுடைய சாட்சி இப்போ சொல்லிக்கிறேன், நான் பதிவிட்டுறேன். நான் கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது இந்த ஊருக்கு. நான் 2 பெரிய பெரிய பெட்டிகளை தூக்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா தான் தெரியும், வீடும் இல்லை, வாடகை கூட வீடு இல்லை. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத சூழ்நிலை அதில் மாட்டிக்கிட்டேன். நான் இங்கே ஐரோப்பாவில் இந்த ஐரோப்பா தேசத்தில் இந்த ஒரு குட்டி கிராமத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை, வாகனம் கிடையாது, ஒன்றும் இல்லை. எங்களுடைய வேலை கான்ட்ராக்ட்லாம் வேறு மாதிரி. நீங்களே எல்லாம் பார்த்துக்கொள்ளணும், நீங்களே எல்லாம் அமைத்துக்கொள்ளணும் தான். இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை அமைத்துக்கொள்ளணும்? எங்கள் ஊரா நாடா, எங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று நாங்கள் அலைந்த போது வந்த உடனே அது எனக்கு தோன்றியது, முதல்ல சபைக்கு போகணும். ஏதாவது ஒரு சபை, ஒரு சர்ச்சுக்கு போவோம், யாரையாவது காண்போம். சர்ச்சில் போய் பார்த்தால் யாராவது நமக்கு உதவுவார்கள் என்று போனால் சர்ச்சில் யாருமே இல்லை. நான் வந்த நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை வந்த நாளில் வந்தேன். நான் புதன்கிழமை புறப்பட்டு வியாழக்கிழமை சேர்ந்தேன். இங்கே பார்த்தா எல்லா சர்ச்சையும் மூடி கிடக்கு. எந்த சர்ச்சில் யாரும் வேணும்? வெளியே ரோட்டு பக்கம் போன ஆட்களை கேட்டால் சர்ச்சுக்கு போகிற ஆளை சர்ச்சினாலே கிட்ட வர மாட்டேங்க. அந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ளே போய் அவ்வளோ பெரிய பெட்டியை தூக்கி சர்ச்சையை சுற்றி வந்தால் சர்ச்சுக்கு உள்ளேயும் ஆள் இல்லை, வெளியுமே ஆள் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு ஆண்டவர் உதவி செய்து எனக்கு உடனே ஒரு இடத்தை காமித்து டெம்பரரியாக இருக்க கொடுத்து, அங்கேருந்து அப்புறம் குளிர்காலத்துக்கு நல்ல ஒரு அடைக்கலமாக ஒரு வீட்டை கொடுத்து நல்ல சூடாக வைத்து, எனக்கும் இந்த பணிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி என்னை சுகமாக வைத்து, இப்பொழுது எனக்கு புதியதாக ஒரு வீடையும் கொடுத்து, சொந்த வீட்டில் இப்போது சொந்தமாக சாவி எல்லாம் கொடுத்து, நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து, ஒரு எளிமையான நல்ல வீட்டை கொடுத்து, அந்த வீட்டுக்கு எதிராக பெரிய சபையும் இருக்குது. பெரிய சர்ச்சு, பெரிய கிராஸ், நம்ம கல்வாரி சிலுவை மாதிரி பெரிய கிராஸ் ஒன்று இருக்குது அலுவலகத்தில். இந்த மாதிரி இதெல்லாம், அதாவது இது கர்த்தரால் தான் முடியும். கர்த்தர் தான் இதெல்லாம் செய்கிறார். நம்ம உள்ளத்தை அறிந்து அவர் கொடுக்கிறார். நம்மளுடைய வாஞ்சையை அறிந்து நம்மளை அவரு தான் அனுப்புகிறார். போன இடத்துல கொஞ்சம் பழைய வீட்டான் இருந்தாலும் உள்ள எல்லாம் புதுப்பிச்சிருக்கு. அது நமக்காக செய்தது. பழையது போயிடுச்சு, இதை அது புதியது. எழுந்து பார்த்தா ஆண்டவருடைய சிலுவை தெரியும். அப்படி அருமையாக பெரிய சிலுவை, அதாவது லைஃப் சைஸ். இந்த சிலுவை ஆண்டவர் தூக்கிட்டு போனாருன்னு பார்த்தா பார்க்குற மனசு உருகணும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அங்கே அவ்வளோ பெரிய சிலுவை இருக்குது. நம்ம சிலுவையில் ஆண்டவர் அறைய, ஆண்டவரையே சிலுவையை சிலுவையை தூக்கி செல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு சதிகார உலகத்தில் நம்ம இருக்கிறோம். சதி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சதி நடக்கு. ஒவ்வொரு மனுஷனை சுற்றியும் இந்த சதி நடந்துட்டு இருக்கு. இதை அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது என்னுடைய சாட்சியாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு சந்தோஷத்தில் எனக்கு வழிகாட்டிய தேவனுக்கு இந்த பாடலை நான் பாடி இதை நான் தொடங்கலாம் என்று இருக்கிறேன். நான் சொன்னது போல ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின் சபை. இந்த சபையில் போராட்டங்கள் இருக்கும், சபையில் குழப்பங்கள் வரும். இது எல்லாவற்றையும்
என்ன நடக்குதோ நமக்கு அது ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கும்போது, அவருடைய பார்வைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது எல்லாவற்றையும் அவரே நடத்தட்டும். அவரே நடத்துகிறார், அவரே நடத்த போகிறார். இந்த சபையை அவரே நடத்துகிறார். ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்கணும். சில நேரம் ஹோலி ஸ்பிரிட், மிஷனரி சர்ச், பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலே சபை. அப்போ ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் போது ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லும் போது வேற ஏதோ ஸ்பிரிட் இருக்கு, அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வேற ஸ்பிரிட் இருக்கிறதுனால தான் ஹோலி ஸ்பிரிட்னு பேர் வச்சிருக்காங்க. இங்கே ஹோலி ஸ்பிரிட்னு ஏன் இருக்கு? மற்ற அநேக ஸ்பிரிட் சுத்திக்கிட்டு இருக்கு. மனுஷனை பொல்லாத கிரியைகளை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எதிராக செய்யும் போது ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இப்ப என்ன சொல்லினார்? நமக்கு அடைக்கலம் கொடுத்து நமக்கு எதிரான சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்தும் போடுகிறார். இப்படிப்பட்ட வல்லமையான தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இந்த சபை இருக்கிறது என்பதை நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் சந்தோஷத்தில், இந்த ஹோலி ஸ்பிரிட் சபை சந்தோஷத்தில் வழிகாட்டும் தேவனுக்காக இந்த ஒரு பாடலை பாடுகிறேன். அதற்கு பின் நாம் முக்கிய கருத்துக்களை நாம் கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு வழி சொல்லும் தேவனுக்கு நன்றி. வழி சொல்பவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே வழியாக உண்டவர், வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் இருந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே வழியாக உண்டவர், இவரின் மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், இன்னோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜன் அவர், இயேசு ராஜாதி ராஜன் அவர், வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்த ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே வழியாக உதித்தவர். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசுவே தேவன், மெய்யான தேவன், இயேசுவே தெய்வம், ஏந்தி வந்த தெய்வம், இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்திய ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், இயேசுவே ரட்சகர், உயிர் தந்த ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இயேசுவே கர்த்தராம் கர்த்தாதி கர்த்தராம், இயேசுவே ராஜனாம் ராஜாதி ராஜனாம், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்திய ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே வழியாக உதித்தவர், இவரின் மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், இன்னோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜன் இவர், இயேசு ராஜாதி ராஜன் இவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீரே ராஜாதி ராஜா ராஜா. Thank you Jesus. இயேசுவே ராஜா. எப்படிப்பட்ட ராஜானா, நம்ப முடியாதபடிக்கு அவ்வளோ ஹம்பிள், தன்னை சிலுவையில் கொடுத்து ராஜாதி ராஜாவாக அறிவித்தார். என்ன அருமையான தேவன் நமக்கு கொடுத்திருக்கார்.
ஆண்டவர் நமக்கு கிடைத்த தேவன் எவ்வளவு அருமையான தேவன். ஹல்லேலூயா, thank you Jesus. இப்பொழுது ஒரு சில காரியங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டிலே? நாம் ஏதோ ஒரு வார்த்தையை ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சொல்லி நம்மளை நாம் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு சில காரியங்களை கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இதை எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்தே நடந்து செல்லணும். நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் அது கூட நம்ம கூட இருக்கிற இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிற காரணத்தினால் நாம் ராஜாவின் ராஜா கூட இருக்கும்போது நமக்கு என்ன உண்டு அது கிடைக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாவுடைய இருதயத்தில் நாம் எடுத்து பிடிக்க போகிறோம். ஒரு சில பிக்சர் நான் காமிக்கிறேன். இது நடந்த சம்பவங்களை நம்ம உணரணும். பின்னாடி கொஞ்சம் ஹிஸ்டரியில் போய் பார்த்தா தெரியும். நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பிரதர், அந்த பிக்சர் போட முடியுமா? 2ஆம் உலகப் போரும் இனப்படுகொலை அப்படின்னு ஒரு படம் இருக்கு பாருங்க. World War II, The Holocaust, 1939 to 1945. இந்த படம் தெரியுதா எல்லாருக்கும்? ஓரளவுக்கு தெரியுதா? பாருங்க, நல்ல உத்து பாருங்க. என்ன யாரும் பார்க்க வேண்டாம். இந்த படத்தை பாருங்க. இந்த உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாருங்க. இதுல இருக்கிற பெண்களை பாருங்க. இதுல இருக்கிற சிப்பாய்களை பாருங்க. என்ன அருமையா இருக்கிறாங்க. என்ன இவர்களுடைய எதிர்காலம் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இது 2ஆம் உலகப் போருக்கு சம்பந்தப்பட்ட உண்மையான படங்கள். இது அஃபிஷியலா ரிலீஸ் ஆன படங்கள். ஏன்னா அந்த காலத்துல போட்டோலாம் அவ்வளோ கலர் போட்டோலாம் இருக்காது அந்த காலத்துல. ஆனா போட்டோ இருந்தது, வீடியோவும் இருந்தது. அதோட லெவல் வேற அன்னைக்கு. அதை தான் நாம் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்தெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உண்மைங்க. இது என்னன்னா, இந்த படம் என்ன காமிக்குதுன்னா, அதாவது இந்த படத்துல வர பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு ட்ரெயின்ல. இந்த ட்ரெயின்ல போன பிறகு ஒரு இடத்துல அவங்க எங்க போறாங்கன்னே தெரியாது. அந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னா, அவங்க அந்த அத்தனை பேரையும் ஒரு கேஸ் சேம்பர்ல போட்டு கொல்லணும். அதுதான் திட்டம். இதை கொல்லுறதற்கு பின்னாடி இதுக்கு போலீஸு பாதுகாப்பு. ஆனா இந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னா அந்த கொல்லப்பட வேண்டிய இடத்துக்கு அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியாது. இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் பார்க்குறாங்க, ஏதோ ட்ரெயினில் போகிறோம், ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த காலத்தில் யூதர்களை, ஐரோப்பிய தேசத்தில் உள்ள யூதர்களை, ஜெர்மனி மற்ற நாடுகளில் இந்த யூதர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஒரு சதி செய்து, அது எல்லாம் எப்படி நடந்ததுன்னா, அது ஒரு நாளில் நடக்கிற காரியம் இல்லை. இதெல்லாம் பல திட்டங்கள் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவாங்க இந்த பிளானிங்லாம். அதனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள்லாம் எவ்வளோ பாவமாக இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளும் தாய்மார்களும் இவர்கள்லாம் என்ன பாவம் செய்தார்களோ, பாவம் செய்திருக்கலாம் அந்த காலத்தில். ஆனால் நம் ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான் தண்டிப்பார். ஆனால் இது ஜனமா எத்தனையோ ஜனம் ஆயிப்போச்சே ஆண்டவர் பிறந்து. இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான சூழ்நிலை பாருங்க. அன்னைக்கு இவர்கள் எல்லாரையும் ஒரு ட்ரெயினில் ஏற்றி அந்த ட்ரெயின் ட்ரபலிங்கா என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் போலீஸ் ஜியூஸ் இவங்களை கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் அடைச்சி, இந்த ரூமில் அவங்களுக்கு பாய்சன் கேஸை கொடுத்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் போட்டு அவங்கள கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் கொள்ளலாமா, 1 மணி நேரத்தில் கொள்ளலாமா, 2 மணி நேரத்தில் கொள்ளலாமா, டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஒரு சிப்பாய்கள் எல்லாம் வைத்து இந்த ட்ரெயின் மாதிரி இது ட்ரெயின் தான். ஆனால் இந்த போகிற இடம் அவங்களுக்கெல்லாம் சொன்னது, நீங்கள்லாம் போயிட்டு வேற இடத்துல உங்களை வைக்க போகிறாங்க. ஜூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த ட்ரெயினில் போகணும். எல்லா பிள்ளைகள் எல்லாம் ஏறி போகிறாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. உயிர் போகும்னு இவங்களுக்கு தெரியாதானா? ஆனால் இவங்களுக்கு திட்டங்கள் பாருங்கள். இவங்க எல்லாரும் இந்த ட்ரெயினில் ஏறி ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இறங்கி அந்த ஒரு டிக்கெட் வாங்கணும். அது ஒரு டம்மி டிக்கெட். எப்படிலாம் ஏமாத்திருக்காம பாருங்க. பிசாசின் தந்திரம். டிக்கெட்டும் போடுறாங்க, அவர்களுக்கு டைரக்ஷன் ட்ரெயின் ஸ்டேஷனில் போர்டு வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் ஸ்டேஷன், இந்த ஊர், அப்புறம் அங்கேருந்து ஒரு கேட், அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்குள்ளே போகணும். அப்புறம் அங்கே உங்களுக்கு சானிடைஸ்லாம் பண்ணி அடுத்த கட்டமும் அந்த ரூமில் தான் எல்லா வேலையும் நடக்குது. இதெல்லாம் இறந்த பிறகு ஒரு வண்டியில் அள்ளி கொண்டு போய் குப்பையில் கொட்டணும் மனுஷர்கள்.
இந்த மனுஷர்களை பார்த்தா இதெல்லாம் தெரியுதா? பாருங்க, இந்த காரியம் எல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு நாள்ல ஒரு ஆள் செய்யற திட்டம் கிடையாது. இது எப்படி ஆரம்பத்தில் தொடங்குதுன்னா, நீங்க கூகுளில் போய் பார்த்தா தெரியும். இந்த சம்பவம் தொடங்கினதுக்கு ஒரு நைட் ஆஃப் புரோக்கன் கிளாஸ்ன்னு போட்டால் தெரியும் கூகுளில். அதாவது கிறிஸ்டல் நைட்னு ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, பாரிஸில் ஒரு ஒரு ஜூ ஒரு சிறு வாலிபனுக்கு போலீஸ் ஜூவுக்கு அவருக்கு அவர் குடும்பத்தில் அந்த ஜூவுக்கு எதிரான சண்டையில் அவருக்கு ஒரு பெரிய இழப்புலாம் வந்து அவர் சகோதரர்களெல்லாம் அவர்களெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாம் ஒரு வெறுப்பு, மனுஷர்களுக்குள்ள ஒரு வெறுப்பு தோன்றி அந்த அந்த சிறு வாலிபன் அந்த ஜெர்மனி தேசத்து அம்பாசிடரை பாரிஸில் வைத்து கொன்று விடுகிறார். அது கொன்ற அன்றைக்கு, அதாவது நவம்பர் 9க்கு இது கொலை நடக்குது. அந்த 9 நவம்பருக்கு ஒரு மனுஷன் கொல்லப்பட்ட பிறகு அதே நைட்டில் இந்த கிறிஸ்டல் நைட் ஆஃப் புரோக்கன் கிளாஸ் என்கிற இந்த சம்பவம் நடந்தது. எப்படின்னா, எத்தனை ஜூஸ் இந்த நாட்டில் இருக்கிறாங்களோ, ஜெர்மனி நாட்டில் அவர் நாசி பார்ட்டி எத்தனை ஜூஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வீடு, அவர்களுடைய வழிபாடு ஸ்தலங்கள், அவருடைய பிஸ்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சு அவர்களுக்கு எல்லாம் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி அதில் ஒரு 91 பேர் கொலை செய்து உடனே எல்லாம் நைட்டிலே ஆகுது. பாருங்க எப்படி கம்யூனிகேஷன் போகுது பாருங்க. அதாவது இந்த சம்பவத்தை குறித்து சொல்ல போனால், யூதர்களுக்கு எதிரான ஒரு முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசாங்கத்தால். இதை நடத்துவதற்கு ஒரு வழி எங்கிருந்து தொடங்க வேண்டும்ன்ற போது அவர்கள் வழி தேடி கொண்டிருக்கும் போது இந்த சம்பவத்தை அதை ஃபிட் பண்ணி, ஓகே இந்த சம்பவத்தினாலே நாங்கள் இதை செய்ய போகிறோம் சொல்லி எல்லாரையும் அடித்து ஒரு 30,000 யூதர்களை அரெஸ்ட் பண்ணி அவர்களை ஜெயிலில் போட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறையில் உண்டான பெரிய தண்டனைகள் அதெல்லாம் தனி. நிறைய பேர் சூசைடில் இறந்து. பாருங்க, இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய சதி நடந்துட்டு இருக்குது உலகத்தில். இது போன்ற பெரிய காரியங்கள் இது நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். அதாவது நம்ம அரசியல் பேசலை, நாம் ஆராய்கிறோம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார், யார் கூட இருக்கிறார், எப்படி காரியங்கள்லாம் நடத்தப்படுகிறது என்று. இன்றைக்கு ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லி போகிறார்கள். அவர்கள் நல்ல வழியில் போகலாம். ஒரு வேளை இந்த ட்ரெயினில் கூட போயிருக்கலாம். ஆண்டவர் வேண்டாம்னு அப்படி போனவங்க தான் இருக்கும். நம்ம அப்படி தான் நினைக்கணும். இப்பொழுது நம்ம அப்படி நினைக்கிறோம். பட் அதில் இருந்திருக்கலாம் கொஞ்சம் பேர். இருந்தாலும் ஆண்டவர் அடைக்கலம் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கிறார். அடைக்கலம் வாங்க அதை நம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அன்றைக்கு யூதர்களுக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தது. இன்றைக்கும் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கல. தெரியுமா உங்களுக்கு? ஒரு யூதர்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணால் வேண்டாம் தான் சொல்கிறாங்க. இது என்ன போய்கிட்டு இருக்குன்றது பெரிய ஆராய்ச்சி பண்ணணும். ஆனாலும் இது நடக்க தான் போகிறது. இன்னும் நடக்க போகுது. இன்னும் நிறைய நடக்க போகுது. அடைக்கலம் தேவை. இயேசு தான் அடைக்கலம். இயேசு இருந்தால்தான் தப்பிக்க முடியும். உயிரே தப்பிக்க முடியும். அவர் தன் உயிரை கொடுத்து மற்றவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உலகத்தில் யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் நம்பி இருக்கிறோம். அடைக்கலம் தரும் தேவன். ஸோ இந்த மாதிரி பாருங்க, இதுல 2 பார்ட்டி, நாசி பார்ட்டியோட 2 பார்ட்டின்னா என்னது? அரசாட்சி பண்ணுகிறாங்க. சரியா? அந்த அரசாட்சிக்குள்ள 2 பாராமிலிட்டரினா கவர்மெண்டோட 2 பார்ட்டி. அதாவது ஸ்டூம்லிங் பெட்லிங் அண்ட் சூட்ஸபல், அதாவது SASSன்னு சொல்லுவாங்க. 2 பார்ட்டி. இந்த 2 பார்ட்டிக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் பிரீஃப் பண்ணியிருக்குன்னா, இந்த நேரம் இந்த இடத்துல எல்லாரையும் போட்டு அடிச்சு பண்ணணும். பாருங்க, இது யாரும் தனி மனுஷனால பண்ண முடியாது. நீ ஒரு அரசாங்கம் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 6 மில்லியன் யூதர்களை கொன்றார்கள் 2ஆம் உலகப் போரிலே. கிட்டத்தட்ட 60 மில்லியன் உலக அளவில் ஜனங்களே உயிரிழந்தார்கள். அன்றைக்கு பாருங்க, 1939 உலகத்து மக்கள் தொகையே 2 பில்லியன் தான். அந்த 2 பில்லியன்ல கிட்டத்தட்ட 3% மனுஷர்கள் காலி. ஒரு சின்ன ஒரு ஆளை
இப்படி அடித்து விட்டாருன்னா அதுக்கு பின்னாடி இருந்த இதை யாரும் கவனிக்கல. ஒரு மனுஷன் ஏன் ஒரு ஆளை அடிக்கிறான், ஒரு மனுஷன் எதுக்கு கொலை வெறிக்கு பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னா அவனுடைய சூழ்நிலையை அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரு. உருவாக்கின பிறகு அந்த இடத்துல அவன் பாதிக்கப்பட்டவன் இதை செய்தான். இதெல்லாம் யாரும் நீதியோடு விசாரிக்கிறதில்லை. இன்றைக்கு எந்த அரசியலும் நீதி கிடையாது. அதனாலதான் அரசியலும் ஆளுகை செய்கிறார்கள், ஆண்டவரும் ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்கிற ஆண்டவர் பின்னாடி வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த அரசியல்ல நிறைய மக்கள் கண்ட பேச்செல்லாம் கேட்டு ஒரே நாளில் புத்தி மாறி விடுகிறது. இன்னொரு பிடம் கூட இருக்குது பாருங்க, அதுக்காக பாருங்க. இன்னொன்று அந்த அது பாருங்க, இதையும் பாருங்க. ஜனங்க எப்படிலாம் பிளான் பண்ணி கொள்றாங்க பாருங்க கவர்மெண்ட்டு. அதாவது முதல்ல துப்பாக்கியில சுட்டு ஆளை கீழே தள்ளுறது, அது ஃபயரிங் ஸ்குவாடு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ துப்பாக்கியில தட்டி கீழே விழுந்து நான் உன்னை கொண்டு போய் குழியில எதுக்கு போடணும், நீ குழியிலே நெல்லு, அங்கே வச்சு சுட்டுற. அது பாருங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இப்படிலாம் இருந்த எந்த இடத்துல இதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு தனி மனுஷனுடைய பாவத்தை என்னென்னவோ பேசுறோம். ஒரு அரசாங்கம் செய்யற பாவத்தை யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? அரசாங்கம் பாவம் செய்தா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? இது யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிட்ட சொன்னால் அரசாங்கத்தை நடத்தும் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவிடத்தில் விண்ணப்பம் வராத நேரத்துல நீங்கள் ஆட்சி, உங்களுடைய அரசாங்கம் ஆட்சின்ற அளவுக்கு போயிட்டு இருக்குது. நம்ம இயேசுவிடத்துல சொல்லும் போது அந்த அரசாங்கத்தையும் அவர் ஆட்சி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு ராஜாக்களை உண்டாக்கி ராஜாக்களை தள்ளும் தேவன். ஆனால் முறையிடுவதில் நாம் பின்வாங்கினால், முறையிடற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை என்றால் நாம் செய்வது பெரிய தவறு. நாம் சவால் செய்கிறோம். இந்த காரியத்தில் நாம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால எந்த காரியத்தையும் நாம் யோசித்து செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் சொல்லிவிட்டால் இது எல்லாமே சரியாகிவிட்டது, அரசாங்கம் என்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறத மாதிரி ஒரு முட்டாள்தனம் என்று வேறு கிடையாது. நாம் இயேசுவோடு இருந்தால்தான் நம்ம எந்த அரசாங்கமும் காப்பாற்றும். இயேசுவை விட்டு விலகி போன பிறகு அரசாங்கம் அது அரசாங்கம் கிடையாது, அது உயிருக்கு ஆபத்து. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் நாம் இயேசு எங்கே இருக்கிறார் என்று தேடி போய், நாம் பிழைக்கவில்லையோ என்றோ பிழைக்கிறோமோ இல்லையோ, நம் பிள்ளை குட்டிகள் யாரெல்லாம் நீங்கள் விரும்புகிறவர்களோ அவர்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னா இயேசு இருக்கணும். இயேசு கூட இருந்தால்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தன்னை காப்பாற்ற முடியும் முதல்ல, அப்புறம் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், யாரையும் காப்பாற்ற முடியும். இன்னைக்கு இயேசு இல்லாததுனால தான் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கஷ்டம் மேலே கஷ்டம் கஷ்டம் என்னென்னமோ பேசுறாங்க. ஏன் இயேசுவை ஏற்றுக்க முடியலன்றத அந்த அந்த சூழ்நிலையா புரிந்து கொள்ளவே முடியல. இயேசு பேரு சேர்த்தாலே பதைக்கிறாங்க, ஓடுறாங்க மக்கள். இயேசு அப்போ அங்க பிரச்சனை என்ன இருக்குன்னா, அங்கதான் இந்த பொல்லாத ஆவிகளின் நடமாட்டம் இருக்குது. அதுக்கு தான் இந்த சபைக்கு பேரு ஹோலி ஸ்பிரிட் சபைன்னு வச்சிருக்காங்க. ஹோலி ஸ்பிரிட் சபையில ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது அந்த இடத்துல பொல்லாத ஆவி வராது. பொல்லாத ஆவிகள் வேண்டும் என்றால் பொல்லாத ஆவிகளோடு உறவாடுகிற நிறைய சபைகள் இருக்கு. அந்த சபைகள்ல பொல்லாத ஆவிகள் அந்த ஹோலி ஸ்பிரிட்ன்ற பேர் இல்லாத இடத்துல நல்ல வசதியா இருக்கு. அந்த இடத்துல இருக்கும்போது அங்க சபை மாதிரியும் இருக்கும். நாங்கள் சபைக்கும் போகிறோம். நாங்கள் இயேசு இருக்காது. இயேசு இருந்தால் அது சபை. இயேசு இல்லாத இடத்துல அது தன்னைத்தான் ஏமாற்றிக்கிற மாதிரி. அடைக்கலம் என்பது வறிய கேள்விக்குறி. தனக்கு அடைக்கலம் வேணும்னால் இயேசு இருக்கணும். அந்த இயேசு இருக்கணும்னா அது வார்த்தையில் இருக்கணும். அதனை வழியை சொன்னவர், வார்த்தையானவர், அவரே எல்லாம் ஆகிவிட்டார். அப்படித்தானே நம்ம படித்தோம். இந்த பாட்டில் இருக்கு தானே, வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், அவர் தான் வார்த்தை. அவருடைய வார்த்தை இருக்கணும். அவருடைய வார்த்தை இருந்தால்தான் எதுவுமே நடக்கும். அந்த வார்த்தை இல்லைன்னா முடியாது. இயேசுடைய வார்த்தை இருக்கணும். இன்னொரு பிக்சர் கூட இந்த நிகழ்காலத்துக்கும் நம்ம போவோம் பிரதர். கடந்த காலம் இதுதான். இது நான் சொன்ன மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ், போலீஸ் எல்லாம் நாட்டை காப்பாற்றுதல், வீட்டை காப்பாற்றுதல் நல்ல செய்தி நிறைய இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் யாரும் மாறுவான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கள் தேசத்திலேயே நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? நாங்கள் ஜனநாயக நாடு இருந்தாலும் அந்த தேசத்திலேயும் எங்கள் தேசத்திலேயும் இந்திய தேசத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது.
அங்கேயும் பாட்டி இருக்கிறது, அங்கேயும் இல்லை உள்ள பிளவு இருக்கிறது, அங்கேயும் போலீஸ் இருக்கிறது. சில நேரங்களில் அவர் பார்த்து கொண்டே இருப்பார்கள். போலீஸ் பார்த்து கொண்டு இருப்பார், இல்லை அந்த போஸ்டில் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல எல்லா காரியத்தை நிறைவேற்றி விடுவார்கள். மணிப்பூர் என்ற ஒரு ஸ்டேட்டில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. 2 ஜாதிகளுக்குள்ள சண்டை. 2 ஜாதிகளுக்குள்ள சண்டை நடந்தால் அதை நிறுத்த நம்மளால் முடியலைன்னா நம்ம என்ன அரசாங்கம் நடத்துவோம்? இல்லையா? அந்த இடத்துல 2 குரூப் நடந்தாலும் யாராவது ஒரு மத்தியஸ்தராக இந்த அரசு நின்று ஒரு காரியத்தை செய்தால் அது நடக்கும். அந்த இடத்துல நன்மை நடக்கும். ஆனால் இதே ஒரு அரசியலாக கொண்டு போகிறார். இந்த அரசியலில் போகும்போது அங்க இயேசு இல்லை. இயேசுவோட சேர்ந்து அரசியல் எங்க இருக்குன்னு பார்த்து போகணும். இயேசு உள்ள அரசியலில் போனால் அங்க உயிர் தப்பிக்கும். இந்த காரியத்துல தான் நம்மளை காத்துக்கொள்ள, நமக்கு அடைக்கலம் நாம் தான் உண்டாக்கி கொள்ளணும். எந்த அரசாங்கத்தை நம்பினால் நமக்கு அடைக்கலம் கிடைக்காது. அதனால தான் எந்த ஒரு போலீஸ் சோல்ஜர் எல்லாம் நம்பி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்வதை விட மூடத்தனம் வேற இல்லை. இன்றைக்கு சூழ்நிலையில் அதுதான் இருக்கிறது. அதனால இது நடந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். நடக்கின்ற சம்பவத்தை பற்றி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இன் ஃபியூச்சரில் என்ன ஆகும் அதுவும் இருக்குது. ஃபியூச்சரில் எப்படி வரும் இந்த காரியங்கள் எல்லாம், இதெல்லாம் இயேசு இல்லைன்னா இப்படி தான் போகும். இயேசுவோடு இருக்கிற நேரத்தில் அடைக்கலம் தெரியும். பாருங்க, பயங்கரங்கள் எப்படிலாம் பாருங்க. இந்த பிள்ளைகள் ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல இங்கே தீப்படுத்தி கொண்டது பெண்கள் ஹாஸ்டலில். இவர்களுக்கு என்ன அடைக்கலம்? இந்த பெண்கள் ஹாஸ்டலில் லேடிஸ் ஹாஸ்டலில் தீ பிடித்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் அந்த மாடியிலிருந்து குதிப்பாங்க. தீக்க கடைசி நிமிஷத்தில் தம்பிக்கணுமே ஒரு மாடியில் பால்கனியில் அங்கிருந்து இறங்கி பெண்கள் அடைக்கலம் எல்லாருக்கும் தேவை. இயேசு கூட இருந்து இயேசுவை பற்றி யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் அந்த இடங்களை நான் போட்டிருக்க இடம்லாம் அங்கெல்லாம் இயேசு இல்லாத இடங்கள். அது எங்கேயும் நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாதாரணமாக நடக்கிறது. இப்பெல்லாம் இயேசு இல்லாதனால அடைக்கலம் இல்லாமல் நடக்கிறது. அதே பாருங்க, ஒரு பூஜாரி, அவர் கோயில் பூஜாரி இன்னொரு மகளோட அவருக்கு தொடர்பு, கல்யாணம் செய்ய கேட்டாங்க. கொன்று விட்டார் அந்த மகளை கொண்டு விட்ட பிறகு ஒரு ஜெயிலுக்கு போறார். இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் கீழே பாருங்க, நேற்று முந்தானத்து நடந்தது. கீழே அது என்னது, பூகம்பம். மயன்மார் தேசத்துல, மயன்மாரில் நான் வேலை செய்திருக்கேன். எனக்கும் மியான்மாரை பற்றி தெரியும். பர்மாவில் அங்கே அந்த மிலிட்ரி ரூல் எப்படின்னா, நியூஸ் எல்லாம் வெளியே போகக்கூடாது. எல்லா சம்பவங்களும் அங்கே லோக்கல்லே பக்கத்து தெருவுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ பெரிய பூகம்பம் நடந்துருச்சு. உதவி யார் செய்வாங்க? நீங்க சொல்லலன்னா யார் செய்வாங்க? இந்த நியூஸ் கூட வெளியே வரல. இதே மாதிரி சம்பவம், இதே அளவுக்கு பூகம்பம் கிட்டத்தட்ட இதே அளவுக்கு பேங்காக்ல நடந்திருக்கு, தாய்லாந்துல. அங்க சொல்றாங்க பில்டிங் இறங்கி விழுந்து விட்டது. ஆனா இது எங்கிருந்து தொடங்கின மியான்மாரை பத்தி ஒரு நியூஸ் கூட வரல கொஞ்ச நேரமா. அப்புறமேல் தான் ஒண்ணா பிக்சர் போடுறாங்க. ஸோ பாருங்க, ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இருக்கு. இயேசு எல்லாரும் வீட்டில் வச்சுட்டா ஒரு பிரச்சனை வராது. நம்ம 100 பேர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வீடு இருக்கும்போது நம்ம வீட்டை மொத்தம் எப்படி ஆண்டவர் காப்பாற்றுவார் தான் யோசிக்கணும். இப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வெளியே நடத்தி கொண்டு போய் எங்க ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைப்பார். அந்த நேரத்தில் நடக்கும். ஆனால் எல்லா வீட்லையும் இயேசு இருந்தால் அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம சபை நடத்துகிறோம். இந்த சபை எதுக்கு நடத்துகிறோம்? எல்லா வீடும் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம வீடு மாத்திரம் இல்லை, வரவங்க எல்லா வீடும், இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேர் வீடும் பாதுகாப்பாக இருக்கணும் தான். அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் இயேசுவை கேட்கறதில்ல, இருந்தாலும் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா அதில் நம்ம பாதுகாப்பும் இருக்குது. நம்ம சொல்லும் போது அவங்க கேட்கும்போது ஒரு பெரிய சமாதானம் வரும். நம்ம கர்த்தரை சும்மா இல்லைங்க. நம்ம கர்த்தரை துதிக்கிறது, பாடுறது இதெல்லாம் சும்மா கிடையாது. அவர் நமக்கு கிருபை செய்கிறார். நம்ம செய்து தான் ஆகணும். நம்ம துதித்து தான் ஆகணும். நம்ம அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நம்மளால் முடிந்ததை நம்ம கொடுக்கணும். அப்படிப்பட்ட தேவனை பற்றி தான் நம்ம இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் மனசில் வராதபடிக்கு இந்த புத்தியை திசை திருப்பக்கூடிய ஆவிகள் நடமாடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமாக அவங்க கண்களுக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கிறது பாஸ்டருக்கு தெரியும், பெரிய பெரிய ஞானிகளுக்கு தெரியும். அதுக்கு தான் பேரே ஹோலி ஸ்பிரிட் சர்ச்சுன்னு வச்சிருக்காங்க. இந்த ஹோலி ஸ்பிரிட்னு அந்த பேர் கேட்டாலே அது கிட்ட வராது.
இந்த ஹோலி ஸ்பிரிட் கூட இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை உண்டு. இந்த சம்பவங்களெல்லாம் பற்றி என்னுடைய தகப்பனாருடைய சாட்சி கூட சொன்னேன் நான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அடைக்கலம் என்றது ஒரு கேள்விக்குறியாகிவிடும். நம் கர்த்தரை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் எதற்கு துதிக்கணும்? அவர் எளியவனுடைய ஆத்மாகும். அவர் நீ எவ்வளவு காணிக்கை போட்டியோ அத்தனை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லலையே. எவ்வளவு நல்ல தேவன். எளியவனுக்கு பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அதாவது எரேமியா 20:11 படித்தா தெரியும். எரேமியா 20:11, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நமக்கு இதுதான் தேவை. இன்னைக்கு பொல்லாதவர் கையிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டா நம்ம சேஃப். எவ்வளோ பெரிய அதுதான் அடைக்கலம். பொல்லாதவன் கையிலேருந்து நம்ம தப்பும் போது நமக்கு அடைக்கலம் கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த பொல்லாதவன் நம்ம பக்கம் வரக்கூடாது, பொல்லாத செய்தி வரக்கூடாது, பொல்லாத காரியங்கள் நடக்கக்கூடாது. நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டாம். எரேமியா 20:11 படித்தாலும் தெரியும். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எரேமியா 20:13 எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. கர்த்தரை பாடுங்கள், துதிங்க, அவர் நம்மளை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். உங்களுக்கு யாரெல்லாம் பொல்லாதவர்களோ அவர்களை பார்க்க வேண்டாம், கர்த்தரை பாருங்க. கர்த்தரை பார்த்து கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வழியில போய்கிட்டே இருக்கு. மற்ற யாரையும் பார்க்க வேண்டாம். எவரையும் பார்த்து நம்ம நேரத்தை வீணடித்து நம்ம கர்த்தரை விட்டுறக்கூடாது. நாளைக்கு கர்த்தர் கேட்க ஆரம்பிச்சா, நீ அங்கே தானே பார்த்துருந்தா, எனக்கு துதி செய்தாயா, எனக்கு ஆராதனை செய்தாயா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால் நாம் எப்போதும் கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரோடு இருக்கணும். எல்லா பொல்லாத கிரியைகள், பொல்லாத செய்திகள்லாம் வரும், நம்ம போகாதபடிக்கு. அங்கே தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம ஆத்மாவை காப்பாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நம்மை காப்பாற்ற முடியும். அவருக்கு தான் நாம் உண்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு பெரிய படிப்பு படித்தவங்கெல்லாம் தேவனை ஏற்றுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு உண்மை செய்ததான் நான் சொல்வேன். எங்கே போனாலும் என்னோட நிறைய உண்மை இருக்கும்போது நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது சிம்பிள் பாலிசி. உண்மையை சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ரொம்ப பேசி அதை ஃபேப்ரிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னா நிறைய சொல்ல வேண்டிய உண்மைகள் நிறையா இருக்குது. அதை என்னைக்கு சொல்ல போகிறோம்? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கொரோனா டைமில் நீங்கள் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நிறைய ஏழைகளுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக பயப்படுவாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு மருந்து செலவு இதெல்லாம் சரியாக செலவாகும். அதனால் எளிதாக நீங்கள் உங்களை தப்பித்து கொள்ள எலுமிச்சம்பழம், அப்புறம் மஞ்சள் தூள், பூண்டு இதையெல்லாம் கொதிக்க வைத்து தண்ணீரை குடியுங்கள். இந்த கொரோனா இதெல்லாம் கிளியர் ஆகி நீங்கள் ஒன்றும் ஆஸ்பத்திரி மருந்து எதுவும் தேவையில்லை, ஒரு 2-3 நாளில் எல்லாம் சரியாயிடும். இதுதான் நிறைய சொல்லி நிறைய பேர் சுகமானாங்க. எங்கள் ஊரில் கிராமத்தில் சொல்கிறேன். நான் அப்போது திருநெல்வேலி கிராமத்து ஊரில் இருந்தேன். அப்போ அந்த கிராமத்து மக்களுக்கு சொன்னபோது நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் இதில் நல்லா சரியாயிட்டாங்க. இருந்தாலும் மக்கள் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதில் தான் ஆர்வமாக நிறைய பேர் இருப்பாங்க. இதை சொல்லிட்டு நான் ஒருத்தருக்கு மெசேஜ் போடுறேன் எல்லாருக்கும். அதாவது எங்கள் வீட்டில் மனைவி இந்த கொரோனா டைமில் ரொம்ப போராடி ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வசனம் வந்ததுங்க. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இது உண்மையாக நடந்தது சொல்கிறேன். நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கோம். பயந்து போய் நான் வேலைக்கு போய் மாட்டிக்கிட்டோம். லீ மெரிடியன் ஹோட்டலில் ஒரு 75 நாள் இருந்தேன். நியூ டெல்லி பக்கத்தில் கூர்கான்னு ஒரு லீ மெரிடியன் ஹோட்டல் இருக்குது. அதில் போய் நாங்கள் லாக் ஆகிட்டோம். ஏன்னா ஃப்ளைட்டுகள் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் போராடி ஜபிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை இவங்க கேட்டாங்க. ஆண்டவர் என்ன வசனத்தை கொடுத்தா சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவங்க ஸ்பிரிட்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க வைஃப். அதனால் அவங்க போயிட்டு இந்த வசனத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன கொத்தா இறக்குதே ஆண்டவரே, என்ன நடக்குது? யாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? கொத்தா மக்கள் இறக்கும் போது பயம் இருக்கும். அந்த பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நியாயாதிபதிகள் 6:23 இருக்கிற ஜட்ஜஸ் 6:23 வசனம் அவங்களுக்கு கொடுத்தார். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அவ்வளோதான். இந்த வசனத்தை நீ எல்லாருக்கும் அனுப்பி யாருக்கு போய் படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிழைச்சிருவாங்க.
எவ்வளோ சிம்பிள் பாருங்க. நாங்களும் பெரிய கவர்மெண்ட் கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆள் தான் தெரியும். நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப்பு இதெல்லாம் இருக்குது, அதில் அனுப்பிச்சி விட்ருவோம் ஆளுங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகலை, அது நான் கேரண்டி. நான் பார்த்தது இது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க, திருப்பி வர மாட்டாங்க. பெரிய பெரிய விஐபிலாம் இருக்காங்க, அதில் ஊசி போட்ட உடனே போயிடுவாங்க. அவர் போயிட்டார் நியூஸ் தான் வரும். அது நாங்கள் எங்களுக்கு முடிஞ்சது தான் நாங்கள் செய்ய முடியும். இந்த வசனத்தை அனுப்பினார்கள், யாருக்கெல்லாம் போய் ரீச் உடனே எல்லாருக்கும். இதில் ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ரிப்ளை வந்தது. எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் தெரியும், அவர் யூஎஸ்ல இருக்கார். அவர் சொல்றாரு, ஷட் அப், அதாவது வேற மாதிரி லாங்குவேஜ், அது இதெல்லாம் அனுப்பிட்டு இருக்காத, இது வந்து மோசமான டிசீஸு, கொன்று போடும் எல்லாரையும், இந்த மாதிரிலாம் போய் செய்யக்கூடாது. எங்கள் யூஎஸில் இது பேன், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவங்க யூஎஸில் இருக்காரு. யூஎஸில் இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொல்லக்கூடாது, நாட்டு வைத்தியம்லாம். அவங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இதை சொல்லாதே. அப்புறம் சொன்னேன், இது நான் எங்கள் ஜனங்களுக்கு கொடுத்த குரூப்பில் உங்களுக்கு வந்துடுச்சு, நான் எங்கள் ஜனங்கள்லாம் இதை நல்லா அனுபவிக்கிறாங்க, எல்லாம் சேஃபாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு திருப்பி சொல்கிறாரு, உன் தேவன் எனக்கு வேலைக்காரங்க. எப்படி? யுவர் காட் இஸ் மை சர்வெண்ட். சயின்டிஸ்ட் லாங்குவேஜ் அப்படியே என்கிட்ட இன்னும் இருக்குது, வேணா காமிக்கிறேன். யுவர் காட் இஸ் மை சர்வெண்ட். அப்போ எந்த அளவுக்கு கொழுத்து போயிருக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த ஜனங்களுடைய மனநிலையை பாருங்க. அது ஒரு சயின்டிஸ்ட். இது நான் இந்தியாவில் நடக்கும் போகிற சயின்டிஸ்டை பற்றி பேசுகிறேன். அவரை பார்த்து இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அவருக்கு நெட்வொர்க் இருக்குது. அது ஒரு குரூப் நடமாடுது. எங்கே? மலேசியாவில். நான் இப்போ மலேசியா வந்துட்டேன். மலேசியாவில் அதே இன்னொரு விசுவாசி ஒருத்தரை பார்க்குறேன் சர்வீஸில். அவர் சொல்கிறாரு, ஓ எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் தெரியும், அவர் இதெல்லாம் போட்டிருக்காரு. அது பார்த்தா நான் யாரை சொல்லணும், அந்த ஆள் தான் இன்னொருத்தருக்கு போட்டிருக்காரு. இப்போ இந்தியா எங்கே இருக்குது, மலேசியா எங்கே இருக்குது? அதனால ஒரு மாதிரி மெசேஜ் எல்லாம் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், யூடியூப்பில் வரும், உங்களை மனசை திசை திருப்புற அளவுக்கு வரும். அதனால் உலகம் ரொம்ப சின்னது இந்த காரியத்தில். பிசாசின் கிரியைகள் நிறைய இருக்கு. என் தேவன் உனக்கு சர்வெண்டா, சாரி பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி முடிச்சாச்சு, அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சோ நமக்கு தெரியாது, எனக்கு என்னுடைய வேலை கிடையாது. நமக்கு யாருக்கு சொல்ல வேண்டுமோ சொல்லணும், பாரபட்சம் இல்லாமல் சொல்லணும். நமக்கு திடீர்னு வந்தால் கோபம் வரும், என்ன இப்படி பேசுகிறாருன்னு. அது அவருக்கு உள்ளானது. நம்ம தேவன் யாரும் குறைக்க முடியாது. அவருக்கு நேரம் சரியில்லை, அவருக்கு என்னவோ தெரியல. ஸோ நம்ம அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். ஆனால் மனநிலை பாருங்க, படித்தவர்கள் மனம் ரொம்ப மோசமாக இருக்கு. படிக்காத பாமர மக்கள்லாம் கேட்குறாங்க, அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, அவங்கெல்லாம் நல்லா போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சுகமாயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மெடிக்கல் ரிலேட்டடு இவங்களுக்கு மருந்து வைக்கணும், இவங்களுக்கு டாக்டர் பிஸ்னஸ் செய்யணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும். இன்னைக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் பெருகி கொண்டு வருதுன்னா அவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஊரில் ஹாஸ்பிட்டல் இன்னொரு பிரான்ச்சு கட்டி இன்னொரு 4 ஹாஸ்பிட்டல் வளருது என்றால் அங்கே போகிறது நோயாளிகள். அந்த நோயாளிகள் யாரு? இந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாத ஜனங்கள், வேற ஸ்பிரிட்ல உள்ளவங்க அங்கே போவாங்க. அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் இந்த டெவலப்மெண்ட்லாம் நடக்கும். நம்மளுடைய மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. ஆக்சுவலி ஆண்டருடைய மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, சிறைச்சாலை தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை. இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறாரு. இது நீங்க நல்ல கண்கூடா பார்க்கலாம். இது நான் பார்த்தது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அந்த சயின்டிஸ்ட் லெவல் ஆளுகளுக்கு ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணணும், அதுதான் அவங்க வேலையே. அவங்க கிட்ட போய் நான் எலுமிச்சம்பழம், மஞ்சப்படி, பூண்டு இதை சொன்னா அவனுக்கு கோபம் தான் வரும். அதனால ஆண்டவரே எனக்கு வேலைக்காரன்ட்டான். இந்த மாதிரி மனநிலை கெட்டு கிடக்கிறது. இவங்க கிட்ட தான் ஆட்சி இருக்குது. இவங்க யாரை காப்பாற்றுவாங்க சொல்லுங்க? யாரையாவது இவர்கள் காப்பாற்றுவாங்களா? நியாயமான முறையில் கிடையாது. நம்மளை காப்பாற்ற போகிறவர் கர்த்தர். நம்மளை ஆண்டவர் காப்பாற்ற நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அடைக்கலம் தான் இந்த ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச்சாக இருக்கணும். அதுதான் என்னுடைய பெரிய வேண்டுதலாக இருக்கிறது. அதனால தனி மனிதனை பற்றி யாரும் பின்னாடி பார்க்காமல் நாம் ஒரு அரசாங்கம் எப்படி செய்கிறது அந்த மாதிரி ஒரு ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை தான் பார்க்கணும். தனி மனிதன் பாவம் செய்கிறான், அவன் பாவம் செய்கிறான், இவன் இப்படி சொன்னான், அது நமக்கு தேவையில்லாதது.
சரிங்களா? தனி மனிதனை பற்றி என்றைக்கும் பார்க்க வேண்டாம். நமக்கு சமூகத்தை பார்த்து நம்ம நடந்து செல்லணும். சமூகத்துல பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை தான் நம்ம ஆராயணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். கரெக்ட் தானே? அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாரையும் அன்பாக வளர்க்க சொல்றார். எல்லாரும் நீங்க அன்போடு இருங்க. அவர் நமக்கு 10 கற்பனைகள் இருந்தாலும் 10 கற்பனைகள் இருந்தாலும் பிரதான கற்பனையும் 2வது கற்பனையும் நமக்கு ஆண்டவர் சுருக்கமா சொல்லியிருக்கார். லவ் யுவர் நெய்பர், அதான சொல்லியிருக்கார். மத்தேயு 12:37 படித்தால் தெரியும். 30லேருந்து 30, அதாவது மார்க் 30:31, மத்தேயு 12:37 படித்தால் தெரியும். இதுல நான் தமிழ் பைபிளுக்கும் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கும் உண்டான ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சில இடங்கள்ல தமிழ் நல்லா இருக்கும், ரொம்ப ஐக்கியமாக இருக்கும், நம்ம தமிழ் அப்படியே ஊறிடலாம். சில நேரத்தில் இங்கிலீஷ் ரொம்ப தெளிவா சொல்லும். அவர் எங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருக்கார். அவரை பத்தி நான் பெருமையா சொல்ல விரும்புகிறேன். நான் அரசியல் பேச வேண்டாம் என்று அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் அரசியல் ஆளுகை செய்கிறது. அங்க நல்ல மனுஷர்களும் இருக்காங்க. எங்க ஊர்ல அண்ணாதுரைன்னு ஒரு முதலமைச்சர் இருக்கார். அண்ணாதுரை அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி. அவர் இந்தி மொழியை எதிர்ப்பார். ஆனால் தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் நீங்கள் படித்தே ஆக வேண்டும் சொல்றாரு. ஏன்னா தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் சேர்ந்து போகும்போது நம்ம உலகத்தில் எங்க போனாலும் பிழைச்சிக்கலாம். நல்ல இணைத்து விடுது. அது இன்னொன்று கருத்துக்களை விளக்குது. ஒரு இடத்துல தமிழ் வீக்கா இருக்கும்போது இங்கிலீஷ் அங்க உங்களை தாங்குகிறது. அந்த அந்த இந்த காரியத்துக்கு ஒரு உதாரணமாக தான் சொல்றேன். மார்க் 12:30-31 நீங்க பார்த்தால் தெரியும். இல்லைன்னா மத்தேயு 12:37 ரெண்டுமே ஒன்றுதான். நாம் சில நேரங்கள்ல இப்படி எடுத்துக்கணும். ஒரே வசனம் 2 இடத்துல வந்தால் அது அந்த வசனம் ரொம்ப கிரியை செய்யக்கூடிய ஒரு உடனுக்குடனே உங்களுக்கு கிரியை செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வசனம். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மார்க் 12:31 நானே படிக்கிறேன். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. பிரதான கற்பனை நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக முதல் இருந்தது. 2வதுல தான் நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும், பிறனிடத்திலும். இந்த பிறன்னு சொன்னது தமிழ்ல. நம்ம பிறன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு பிரியமான காரியங்களை பிரியமான மனுஷனை பத்தி பேசணும்னா உடனே கூகுள் போய் சர்ச் பண்ணி இந்த ஆளு தான் இவர் தான் எனக்கு ஃபேவரேட்னு சொல்றாங்க. பக்கத்தில் இருக்க ஆளை விட்டுருவாங்க நிறைய பேர். அது நம்ம தமிழ் பைபிள்ல சொன்னபடி சிலர் நிறைய பேர் செய்யறாங்க. அதே நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சா தெரியும். And the second is like, namely, this thou shalt love thy neighbor as thyself. There is none other commandment greater than this. அதாவது செகண்ட்ல தான் நெய்பர்னு சொல்றாரு. நெய்பர்னா யாருங்க? நெய்பர் யாரு? நெய்பர்னா நம்மளுடைய அண்டை, நம்மளும் கூட இருக்கிறவர், பக்கத்துல இருக்கிறவர் தான் நெய்பர். ஆனா தமிழ்ல பாருங்க பிறன்னு சொல்றாங்க. பிறன் நெய்பர்னு வராது. பிறன்னா பிற யாரோ 3வது பர்சன். அவர் அமெரிக்காவில் இருக்கலாம், அவர் ஜப்பான்ல இருக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல நெய்பர் பக்கத்துல யார் இருக்குது அவங்களுக்கு சொல்லு. உங்க பக்கத்துல சொல்றது இல்லை. அந்த இங்கிலீஷ்காரங்களை அதுல கில்லாடிங்க. அவங்க ஒருத்தர் போட்டோம்னா பக்கத்துல இருக்கவங்களை போட்டு விட்டுருவாங்க. அவங்க பக்கத்துல இருக்காங்க. தமிழ்ல ஒரு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காமெடிக்கான வச்சுக்கலாம். ஒரு பரீட்சையில ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மகனை, ஒரு கல்யாணமான ஒரு தம்பதியை பற்றி கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்தினியோட பேர் சொன்னால் உடனே எல்லாம் கூகுள் பண்ணி எல்லாம் பார்த்து இல்லை தெரியாதுன்னு உடனே கண்ணகி அப்படின்னு சொன்னார். நம்ம கண்ணகி உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, உங்கள் தங்கச்சி இருக்காங்க, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாருமே தானே, எல்லாரும் அவங்களுக்காக பாடுபடுறாங்க. இவர் கண்ணகியை தேடி கண்டுபிடிக்கிறார். யாரு? தமிழ்ல. இது நடக்குது, இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இது காமெடி மாதிரி இல்லை, இது உண்மையிலே நடக்குது. இப்படிதான் நடக்குது. நம்ம பக்கத்துல இருக்கிற ஆளை விட்டு விடுகிறோம். நம்ம எங்கேயோ இருக்கிற ஆளுக்காக நம்ம ஏங்கி கொண்டு அங்கிருந்து அவர் வரணும், இங்க இருந்து இவர் வரணும். இங்க பக்கத்துல இருக்கிறவரை பத்தி என்ன நினைப்போம்? நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு நெய்பர்.
அந்த நெய்பர் யார் யார் இருக்காங்களோ அவர் எல்லாருக்கும் நம்ம அன்பு, தேவனுடைய அன்பை சொல்லணும். நம்ம இப்படி சொல்லாத இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் ஓகே இயேசுவா இவர் அவரை தான் பார்ப்பாரு, என்ன பார்க்க மாட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார் என்கிற பெரிய சத்தியம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த காரியத்தையும் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். இது அடைக்கலத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் செய்யணும். ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொண்டு நமக்கு நிறைய பேர் அடைக்கலத்துக்குள்ள கொண்டு வரணும், நிறைய பேரை கொண்டு வரணும். நம்ம மட்டும் அடைக்கலத்துல இருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஆளுக்கு அடைக்கலம் கிடையாது, எல்லாருக்கும் ஆண்டவருடைய அடைக்கலம் கிடைக்கணும்னா நம்ம யாரெல்லாம் நம்ம கண்ணில் தென்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் இயேசுவோட அன்பை சொல்லணும். நம்ம பார்த்த உடனே சொல்லிடணும். ஏன்னா அடுத்த கட்டம் அந்த ட்ரெயினில் போகிறாங்களே அந்த கூட்டத்தில் வரும். பாவமாக இருக்குது. அந்த பெரிய ரூமில் போட்டு கேஸ் அடைச்சி சின்ன பிள்ளைங்களெல்லாம் இறந்து அப்புறம் அப்படியே குப்பை மாதிரி எடுத்து வெளியே போட்டு உலக போரில் இது நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேசணும். நடக்காத ஒன்றை பற்றி நான் பேசலை. சொன்னால் கதை விட்றான்னு சொல்லலாம், இருக்கிறத பேசணும். இப்படி தான் 6 மில்லியன் ஜனங்களை கொல்லணும்னா சாதாரண தான். உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. இப்படி அடித்தா அத்தனை பேர் சாகும். 1 ஹவரில் 3000 பேர் கொல்லணும். 1 ஹவரில் என்னங்க இருதயம் இல்லையே, மனுஷனுக்கு இருதயம் இல்லை. இந்த நாடு எங்கே போய் முடியும்? நம்ம ஸ்ரீலங்காவில் சண்டை நடந்தது, அங்கேயும் சில கதை கேள்விப்பட்டேன் நான் நேற்று. இந்த இந்திய படைகள் அவர்கள் அடிபட்டு கிடக்கும்போது ஸ்ரீலங்கா ட்ரெஸ்ஸில் போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கா சிங்கள யூனிஃபார்ம். அடிபட்டு கிடக்கும்போது ஹிந்தியில் பேசுகிறாங்க. சிங்கள ஹிந்தியில் எப்படி வந்தான்? ஹிந்திக்காரங்க எப்படி சிங்கள யூனிஃபார்மில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அங்கே சர்வீஸ் பண்ணவர் ஹாஸ்பிட்டலில். இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குது. யாருக்காவது தெரியுமா? ஆள் முகம் பார்த்தா ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கிறார், ஆனால் அடிப்பட்ட பிறகு ஹிந்தி பேசுகிறார், சிங்களா வரல. இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு. இப்படியெல்லாம் பின்னாடி பிளான்கள் நடக்குது மனுஷனுக்கு பின்னாடி. நம்ம அடைக்கலத்தை மனசுல வச்சு இயேசுவோட இருக்கும்போது கிட்ட வர விட மாட்டார். சத்துருவை அழித்து போடுகிறார். சத்துருவை அழித்து போடுகிறார். என்ன வேணும் உங்களுக்கு? சத்துரு அழிந்த பிறகு அடைக்கலம் தான், எங்க உட்கார்ந்தாலும் அடைக்கலம் தான் உங்களுக்கு. அவர் சத்துருவை அழிக்க போகிறார். அதனால எவரும் கெட்டு போகாது இருக்கிறதுக்குண்டான காரியத்தை நம்ம அதிகமாக யோசிக்கணும் என்று கர்த்தர் விருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கர்த்தர் நீதி உள்ள தேவன். அதே நேரத்தில் சில கண்டிஷன்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு காமெடியை சொல்றேனே, இதெல்லாம் நடக்கிறது. நான் ஒன்றும் பில்டப்லாம் கிடையாது, உண்மையிலே நடக்கிற ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும். தசம பாகம்னா என்ன? மல்கியா 3:10, மத்தேயு 23:23. இது பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் இருக்கு. மல்கியா 3:10, என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்க தசம பாகம் கொடுத்து, தசம பாகத்துக்கு உண்டான ரூல் இருக்கு, அதுபடி அதையும் பயன்படுத்தி நம்ம தசம பாகத்தை சரியா நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லும்போது அது ஆண்டவரே சொல்றாரு, என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. தசம பாகத்தை கொடுத்து நான் உனக்கு என்ன மாதிரி நான் கொடுக்க போறேன் இந்த ரிட்டர்ன், சரியா? இப்போ புதிய ஏற்பாடுல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, மத்தேயு 23:23, லூக்கா 11:12 இதையும் படித்தாலும் தெரியுது, 11:42 இந்த 2 வசனங்களையும் படித்தாலும் எல்லாமே ஒன்றுதான். இதுலையும் இதுதான் சொல்லியிருக்கிறாரு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் கேட்கிறீர்கள், விசுவாசத்தை தூக்கியீர்கள். அது அடுத்த வசனத்தில், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் கொட்டலாம் மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு, தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பதை கன்ஃபார்ம் பண்றாரு. இயேசு கன்ஃபார்ம் பண்றாருங்க. தசமபாகம் கொடுக்க வேண்டியது இயேசு சொல்றாரு. மல்கியால சொல்றாங்க, தசமபாகத்தை கொடுத்து பாரு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் நம்ம காசுக்காக என்ன நம்மளுடைய தசம பாகத்துக்காக வெயிட் பண்றாரு இல்லையே. ஆண்டவர் முறை வச்சிருக்காரு.
அவருடைய முறைப்படி ட்ரீட் பண்றாரு. இப்போ இங்கே தான் இந்த ஜோக்கு வருது. ஒரு ஒரு வாலிப பையன், சரியா, அவர் நல்ல இளம் வயது, அவர் இயேசு ஏற்றுக்குன்னா தசம பாகம் கொடுக்கணும், சரியா. இதை பற்றி அதிகமாக கேட்குற கேள்வி எங்கள் ஒய்ஃபு கூட அங்கே பேச்சு அங்கே மலேசியாவில். அவர் கேட்குறாரு, தசம பாகம் கொடுக்கணுமே, உங்களுக்கு எதுக்கு, எங்கே எழுதியிருக்கு? ஒன்று ஓகே எழுதியிருக்கு, இதோ எழுதியிருக்கு, சரி, நீங்கள் அதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர், எங்கே எழுதியிருக்கு? இதோ எழுதியிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சரி, இப்போ நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுத்தா நீங்கள் அதை என்ன செய்வீங்க? சரிப்பா, நாங்கள் அங்கே என்ன சேரிட்டி பண்ணுவோம், நாங்கள் சபை நடத்தணும், எங்கள் பில்டிங்கு லைட் இடணும், அப்புறம் இது மிஞ்சி போனதை நாங்கள் ஆசிரமத்துக்கு அனாதை ஆசிரமம் அங்கே அரிசி வாங்கி கொடுக்குறோம், அதுக்கு தேவையானதை கொடுக்குறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். சரி, அதுவும் சொல்லியாச்சு. சரிப்பா, இப்போ நீ என்ன பண்ணுற? எவ்வளோ தசம பாகம் கொடுக்கணும்னு வரும் இல்லையா? இப்போ நீங்கள் எவ்வளோ தசமாக கொடுங்க, எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னா, நாங்கள் வேலைக்கே போகல, அவர் தசம பாகத்தை பற்றி பேசுகிறேன். பெரிய சிரிப்பா இது. அவருக்கு இன்னும் வேலைக்கே போல, தசம பாகத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருந்தா எப்படி நம்ம ஆண்டவருடைய கிருபையை பெற முடியும்? எப்படி புத்தி பாருங்க. வேலைக்கே போல, வருமானமும் இல்லை, தசம பாகத்தை பத்தி கவலைப்படுறாரு. நீங்க ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம் தம்பி, உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது. எவ்வளவு குறுக்கு புத்தியா இருக்க பாருங்க. அதனால தசம பாகன்றது எதையும் நிறுத்த போறதில்லை. கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அதிகமாக கொடுக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. கொடுக்கலனாலும் கேட்க போறதில்லை. ஆனால் இதை கொடுக்காம நிறைய பேர் தசம பாகத்தை கொடுக்காம அவங்க என்னென்னவோ செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல அவங்களே அதை நியாயப்படுத்தி தசம பாகம் கொடுக்காமல் அவர்கள் ஏதோ ஒன்று, சரி நானும் சபைக்கு போகிறேன்னு சொல்லி ஏதோ செய்கிறார்கள். அது அவர்களுக்கு உண்டானது. இப்போ நான் யாரையும் கேட்கலையே. தசம பாகன்றது உங்களுடைய இருதயத்தில் ஒரு கணக்கு புக்கு. அதில் உங்களுக்கு என்ன வருகிறதோ அதை காமிக்க போறீங்க, அதை எப்படி செலவு செய்யுங்க, உங்களுக்கு நீங்கள் தான் எழுதணும். தசம பாகத்தை எந்த ஆஃபீஸும் எழுதாது. நீங்களே உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். நான் பெட்ரோல் போட்டு காடி எடுத்து நான் சபைக்கு போனேன், எழுதுங்க. தசம பாகத்தில் செலவாகி போயிடுச்சு. நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொண்டு போறாரு. இப்போ தசம பாகத்தில் உங்களுக்கு லக்ஸரி கிடைக்கும். உங்கள் தசம பாகத்தில் உங்களுக்கு லக்ஸரியாக ஒரு வண்டியை கொடுத்து அதில் போய் சபைக்கு போய் கௌரவமாக வந்து உங்களை சுகமாக வச்சு உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு அன்னைக்கு பரிசுத்த நாளை ஆண்டவர் சிறப்பாக கூட ஒவ்வொரு வாரமும் பண்டிகையை கொண்டாட சொல்றாரு. அதுதான் தசம பாகம். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களை பண்டிகையாக கொண்டாடுங்கன்னு எவ்வளோ ஆசீர்வாதம் வச்சா இந்த குறுக்கு பற்றி வேலைக்கே போல தசம பாகம் ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், வேலைக்கு அதுக்காகவே வேலைக்கு போகாம இருக்குது. இப்போ வேலைக்கு போனால் தசம பாகம் கொடுக்கணும், இல்லைன்னா அப்பா அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த புத்திகள்லாம் நம்ம தெளிவாக அந்த இடத்துல சொல்லணும். அவங்களுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா இந்த நியூஸ் பாருங்க, இந்த ட்ரெயினில் போகிற நியூஸ் வந்துச்சு பாருங்களேன், யூதர்கள் கொண்டு போகிறது, அதெல்லாம் உட்கார்ந்து பேசி மனுஷர்கள் புத்தியை கெடுக்கிறாங்க. புத்தியை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய ஓடிட்டு இருக்கு. அது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எதிரானது. அதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட்டோட வார்த்தைகள் மனுஷனோட புத்தியை அடித்து அதை நொறுக்கி போட்டுச்சு. அதனால இந்த மாதிரி கீழ்த்தரமான கேள்விகள், தன் வாழ்க்கையை தானே மேம்படுத்தணுன்ற ஒரு முயற்சி இல்லை மனிதர்களுக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் விதவிதமாக ஹேண்டில் பண்றாரு. இது ஒரு சட்டம் கிடையாது, தசம பாக சட்டம்னு கிடையாது. கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் நன்மை செய்யுங்கள், ஒவ்வொரு வாரம் பண்டிகை போல கொண்டாடுங்கள், நல்ல அருமையான வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு. இது வேண்டான்னு போறது யாரு? நம்ம தான் போறோம், வேண்டான்னு போறோம். இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் இப்படியே நான் வாங்குற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டு, பேங்க்குக்காரன் அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணி நாளைக்கு நம்ம இருப்போமோ இருக்காத மாற்றமோ தெரியாது, யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வருமானத்தை யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கோம், நம்மளும் அனுபவிக்கல. எங்களுடைய நாட்டில் அது ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் ஐரோப்பியாவில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், உங்கள் பழக்கம் தெரியாது எனக்கு அதிகமாக. எங்கள் நாட்டில் ஒரு அதிகாரி வேலை செய்கிறார். என்ன பொதுவான கருத்து, எல்லாரும் கிடையாது, நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அதிகபட்சமாக இப்படி இருக்கிறார்கள். அவங்களுக்கு சம்பளம் வரும், சம்பளம் எல்லாவற்றையும் பேங்க்ல இருக்கும். சைடில் ஒரு வருமானம் வாங்கி அதுக்கு கிம்பளம்னு பேர் சொல்லுவாங்க. அந்த கிம்பளத்திலேயே குடும்பத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. சம்பளத்தில் வேற ஹாஸ்பிட்டல் செலவு இப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் எடுக்கிறார். ஆண்டவர் சும்மா விட மாட்டார், அந்த அக்கௌண்ட்டையும் டீல் பண்றாரு, இப்படியும் போயிட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. இயேசு இல்லைன்னா இப்படி தான் இங்கே தாறுமாறாக இருக்கும். அதுக்கு தான் இயேசு வேணும். இயேசு ஒரு நல்ல தேவனாக இருக்கிறபடியால், இயேசு சாதாரண தேவன் இல்லை, நம்முடைய தேவன், கர்த்தர், தேவாதி தேவன், பரிசுத்தர். அவர் என்னன்னா இன்னைக்கு என்னென்னலாம் பிஸ்னஸ் வருதோ, இன்னைக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, அது எல்லாத்தையுமே ஒரே வசனத்தில் வச்சிருக்காங்க. இந்த வசனத்தை நீங்க ஆராயணும். இந்த வசனம் ஹபக்குக்கு 2:14 படிச்சீங்கன்னா தெரியும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு எத்தனை யூனிவர்சிட்டி திறந்து வைத்திருக்கார்கள், எத்தனை டெக்னாலஜி சென்டர், எத்தனை R&D. இவர்களெல்லாம் செய்யற காரியம் கர்த்தருக்குள்ள உள்ளது. இவங்க தனியா ஒண்ணு கண்டுபிடிக்க போறதில்ல. அங்க கர்த்தருடைய மகிமைக்கு உண்டான ஒரு காரியம் இருக்காதான். அந்த இடத்துல போய் இயேசுவை பத்தி சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற வேலை, கண்டுபிடிப்பு எல்லாமே இயேசுக்கு உண்டானதுதான். இயேசு கொடுத்ததுதான் கண்டுபிடிக்கிறாங்க. இயேசு வைத்திருக்கிறதுல உள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இயேசு வேண்டான்றாங்க. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு மாறுபாடான கருத்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு நாட்டுல. நீங்க எந்த காலேஜ், யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க, இயேசுவை பத்தி, கர்த்தரை பத்தி சொன்னா தெரியாது. தேவாதி தேவன், மனுஷனை உண்டாக்கிய தேவனை பத்தி சொன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் ஆராய்ந்து படிக்கிறதெல்லாம் ஆண்டவர் வச்சதுன்னு தெரியல பாருங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு நம்மளுடைய நடைமுறை, பாவனை, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும். இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை அப்படியே தான் இருக்கு. இதை இணைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கருத்துக்களை சொல்லணும். கருத்துக்களை சொன்னாதான் அது போற வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அந்த இடத்துக்கு போனால்தான் அங்கிருந்து இயேசுவோட பேரை புரிதல் வரும். இல்லைன்னா வேற மாதிரி பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு மக்கள் அவ்வளவு சாதாரணமா நினைத்து விட மாட்டார்கள். அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சொல்லணும். ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். கர்த்தர் நல்லவர் என்றதை, கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் என்கிறதை நம்ம சொல்லணும். அவர் இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை எல்லாம் பிரிஞ்சு ஆளுங்க இருக்கிறதுனால வருதுங்க. ஆளுங்க பிரிந்து இருக்கிறதுனால. அன்னைக்கு நமக்கு ஒரு 100 பேர் இருந்தாங்க சபையில, அப்புறம் கொஞ்சம் கம்மியாக பிரிஞ்சுட்டாங்க, அப்புறம் வராங்க போறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது, சபைங்கள்ல இருக்கும்போது பிரிந்து ஏன் போறாங்கன்னா, அவங்க பிரிவினை ஓடிட்டு இருக்கு. அங்க இணைக்கக்கூடிய காரியம் நடக்கல. அதனால இயேசு அருமையான வசனத்தை சொல்லியிருக்காரு. மத்தேயு 12:30, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நம்ம இயேசுவோட உண்மையான இயேசுவோட பேர்ல தான் சேரணும். அவருடைய பேர்ல இணையும் போது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அந்த என்னோடு இராமல், அதாவது அவரோட இணையாத படிக்கு நம்ம இயேசுக்குன்னு இருந்தா கூட அங்க பிரிவினை வரும். அந்த பிரிவினை வராதபடிக்கு நம்ம உண்மையான இயேசுக்குள்ள பற்றுதலா இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். இது நான் சபைக்குன்னு சொல்லல, பொதுவான கருத்து. 4 இடத்துல ஒரு கூட்டத்தில் சண்டை வருது, 2 பார்ட்டி தனியா பிரியுது, அங்க இயேசு இல்லை. இயேசு இருந்தா அந்த பார்ட்டி ஒன்னா சேரும். இயேசுவோட பேர்ல இயேசு இல்லைன்னா பிரியும். அந்த இயேசுவோட அந்த வார்த்தையை கேட்டு அந்த வழியில நடக்கும்போது ஒன்னா சேருது. இந்த ஒற்றுமையை கொண்டு வரவரும் இயேசுவாக இருக்கிறார். அதனால அவருடைய நாமத்துல எடுத்து நம்ம ஒவ்வொரு காரியத்தை பற்றுதலோடு செய்யும் போது அவர் கொண்டு வரார், இணைக்கிறார், அவர் அந்த கூட்டத்தை உருவாக்குறார். இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணுன்றத இதை நம்ம தெரிந்து கொண்டு இந்த வழியில் நான் நடக்கணும்னு என்னுடைய பிரயாசமாகவும் இருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம எடுத்துக்கணும். கர்த்தர் தான் இணைக்கிறாங்க, நம்ம வேற யாராலும் இணைக்கவே முடியாது. நம்மளை இணைப்பவர் கர்த்தர். அவர் பேர்ல இணையும் போது சாலிடா இருக்கும், அந்த இணைப்பு நல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இயேசுடைய வார்த்தையை நம்ம தெளிவா சொல்லணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு கூட அவசியமானவர். நம்ம கர்த்தருக்கு ஃபேவர் ஒன்றும் பண்ணல, அவர் நமக்கு ஃபேவர் பண்றாரு. இருந்தாலும் நமக்கு அவர் மேல உண்டான அன்பு, அந்த உண்மையான அன்புல பிறகு ஜாயிண்ட் ஆயிடும். இல்லைன்னா இன்னும் விருப்பப்பட்டவங்களா இல்லையா, நம்ம பவர் இருந்தா விரும்புவாங்க, பவர் இறங்கின பிறகு விரும்ப மாட்டாங்க. ஆனா எந்த பவர்ல இருந்தாலும் நான் விரும்புறேன்னு வந்து பாருங்களேன், அந்த அன்பு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்புக்கு அடையாளமாக ஒரு
வேதத்தில் யோபு இருக்கிறார் தெரியுமா? யோபு என்கிற கர்த்தருடைய தாசன், அவரும் தாசன் சொல்லப்பட்டவர். கர்த்தர் என்னுடைய தாசன் தான் சொல்லுவார் யோபுவை. யோபு 42:7-8 படித்தால் தெரியும். எப்படின்னா, அவருடைய சகோதரர்கள்லாம் கண்ணா பின்னான்னு கண்டதையும் சொல்லி யோபு மனம் கசக்க வைக்கும் போது கர்த்தர் அந்த நண்பர்கள் மேல கனிந்து கொண்டுகிறார். அவருடைய மனசுல உள்ள தெளிவு, அதாவது யோபுக்கு மனசுல ஒரு தெளிவை எப்படி வந்தது, யோபு எப்படி கர்த்தரோட உரையாடினாப்புல, அது அழகா சொல்லியிருப்பார். அதாவது கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தரை குறித்து நிதானமாக பேசணும். இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஆதியில் பார்த்தோம் இல்லையா, ஹோலி ஸ்பிரிட் வேற ஸ்பிரிட் இருக்கு. வேற ஸ்பிரிட் போயிட்டு இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் கொஞ்சம் கோபம் வரும். ஆனால் நம்ம அந்த நிதானமாக பேசக்கூடிய இதை பக்குவத்தை சொல்லணும். நம்ம எதுக்கு பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், இந்த காரியத்தை எதுக்கு நம்ம கர்த்தரை பற்றி சொல்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் வழியில் நம்ம போகணும், அந்த காரியத்தை சொல்லணும். இல்லைன்னா ட்ரெயின் மாறி வேற இடம் போயிடும். ட்ரெயின் மாறி வேற இடம் போகணுன்னா நினச்சி பாருங்க, நம்மளே தெரியாது, நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு பாதுகாப்புன்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே தான் உயிரை எடுக்க போகிறாங்க. அதுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது எல்லாம் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி வேஷம் போட்டிருக்காங்கன்னா, போலீஸு, துப்பாக்கி, ரயில்வே ஸ்டேஷனு, டிக்கெட்டு எல்லாமே வேஷமா, நம்ப முடியலையே. இப்படிப்பட்ட பிளான் நான் சாதாரணமாக ஒரு ஓவர் நைட்டில் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் வருஷ கணக்காக இவங்க திட்டம் போட்டு பில்டிங் கட்டி அதை எப்படி கொள்ளணும் இதெல்லாம் செய்தாங்களே. எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி கண்ணாபின்னான சிந்தனையை வைத்து வேலையே இல்லை தசம பார்த்து யோசிக்கிறாரு, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நமக்கு வேலையே இருக்கணும், தசமபாவம் கொடுக்கணும், அன்பாக இருக்கணும், அவர் வழியில் நடக்கணும். அதுதான் அடைக்கலம். அதை தான் நான் அடைக்கலம்னு கருதுகிறேன் பூர்வமாக. ஏன்னா நிறைய பேர் பாருங்கள், நான் நல்லா இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், எனக்கு இயேசு எல்லாமே தெரியுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த குறைவு. அந்த குறைவு எப்படி இருக்குன்னா, நமக்கு வேதம் தான் போதுமான அளவு நமக்கு சொல்லியிருக்காரு எல்லாவற்றையும். அந்த குறைவை நீங்கள் உன்னத பாட்டில் பார்த்தா தெரியும். உன்னத பாட்டு 5:2-3 பாருங்கள். என் நேசர், அதாவது என்ன அழகா நேசிக்கிறாங்க பாருங்களேன். எல்லாம் நேசிக்கிறாங்க. ஆண்டவர் கதவை தட்டுறார். சகோதரியே, பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது. ஆண்டவர் கதவை தட்டுறார். ஆனா இந்த நேசர், இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, என் வஸ்திரத்தை கலத்தி போட்டேன், நான் எப்படி அதை திருப்பி ஒடுக்குவேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி உள்ள இருக்கிறாங்க, அவர் வெளியே இருக்காங்க. கதவை தட்டுறாரு, திறக்கல. அடுத்தது போயிட்டாரு. கதவு அப்புறம் காலை கழுவிட்டு இருந்தா எப்படி? கர்த்தர்னு வார்த்தை கேட்ட உடனே வந்துடணும் சபைக்கு. ஓ, இப்படியா கர்த்தர்? இந்த சுவிசேஷத்தை நம்ம யாரை சொல்ல போறோம்? யாருக்கு சொல்ல போறோம்? கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அடைக்கலம் தராரு, ஓடியாங்க. இந்த சுவிசேஷத்தை சொல்ல, இந்த சுவிசேஷத்தை அந்த அளவுக்கு கொண்டு போய் செலுத்தி மக்களுக்கு சொல்லி இதை கொண்டு வர நம்ம அந்த அளவுக்கு பிரயாசம். ஏன்னா இந்த பஜனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நான் உள்ளே இருக்கிறேன், நீங்கள் வெளியே இருக்கேன். கர்த்தாவே, நீங்கள் தட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் காலை கழுவிட்டு இருக்கேன். ஐயோ, நான் பரிசுத்தம் வரலாம். இல்லை நம்மளே குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஐயோ, நமக்கு ஆளுக்கா பரிசுத்தமா இல்லையே, நான் நாளுக்கா இருக்கேனே, நான் கால் சுத்தமா இல்லையே, பாதங்கள் இப்போதானே கழுவுனேன், ஐயோ இன்னும் நான் பாதம் கழுவி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னொரு வாட்டி கழுவணுமே. அவரு போயிடுவாரே, அடைக்கலம் மிஸ் ஆயிடுமே. இது அந்த ஏர்லியஸ்ட் வார்னிங், ஏர்லி வார்னிங். அது ஏர்லி வார்னிங் அப்படியே இருக்காது. அது டோர் வில் பி க்ளோஸ் குயிக்லி. என்ன பண்ண முடியும்? இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இந்த மாதிரி காரியங்களை என்னுடைய அனுபவத்தில் நான் பேசுகிறேன். இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கேன். நானும் நிறைய இடத்துல ஜனங்களை அவங்க வழியில் தான் பேசுகிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க விட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு பாடுள்ள மனுஷன் இருப்பான். அவனுக்கு நம்ம சொல்லாமல் யாருக்கு போய் சொல்ல போகிறேங்க?
அவனுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல. நான் போன இடத்துல போயிருக்க இடத்துல பக்கத்து வீட்டில் ஒரு டேன், அவர் ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு இப்போ தான் நடக்க முடியுது. இஸ் a ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் என்கிட்ட வந்து கேட்டார், அந்த ரூம் பக்கத்து வீட்டு திறந்து என் சாவி போட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், என்னுடைய எனிவே அது கத்தருடைய செயல். அவர் எனக்கு நாக் பண்ணி சொல்கிறாரு, இப்படி அவருக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறார் அவரை பற்றி. அதாவது he was a ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆக்சிடென்ட் அண்ட் நோ பேரலைஸ்ட். இப்போ வாக் பண்ணுறாரு, தாங்கி நடக்கிறார். அப்போ எதிர சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஆண்டவர் தெரியாது. அப்போ நான் சொன்னேன், உடனே இதுதான் சான்ஸு, உடனே சொல்லிடணும், யூ வில் பி ஆல் ரைட், காட் இஸ் தேர், கம் ஃபார் ப்ரேயர், ஐ வில் டீச் யூ ப்ரேயர், கம் லெட்ஸ் ப்ரே, என்ஜாய் லைஃப், அவ்வளோதான் சேஃப்டி. ஐ லைக் இட். நீங்கள் இவ்வளோ சொல்லி நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க. அது அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, பட் யுவர் டெல்லிங் இஸ் கரெக்ட். நம்ம அதை சொல்லணும். நமக்கு எங்கே சான்ஸ் கிடைக்க விடக்கூடாது, கர்த்தரை பற்றி சொல்லிடணும். அது கிரியை செய்யும். நம்ம அண்டைகள் உள்ளங்களை நம்ம பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். இப்படியாக நமக்கு நல்ல தேவன் நல்ல வழியை கொடுத்துக்கிறார். இந்த காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசின காரியங்கள் நமக்கு அடைக்கலம் ரொம்ப அவசியம். இந்த அடைக்கலத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வரப்போகிற நாட்கள் இதே போல் இருக்க போகிறது கிடையாது. இந்த நாள் மாதிரி நாளைக்கு இருக்குமோ சொல்ல முடியாது, எந்த நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நியூஸ் இப்போ போயிட்டுருக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரேஷன் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், ஏன்னா நாங்கள் நான் பலசாலி, எங்களிடத்தில் தான் எல்லாம் இருக்குன்னு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் இருக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியாது அவங்க பாஷை. இந்த பாஷையை நம்ம போய் சொல்லணும். இது கொஞ்சம் பேருக்கு சொன்னால், என்ன கேட்டால் இது ராஜா வரைய எட்டும், அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். இந்த அளவுக்கு நம்ம போய் மக்களை ரீச் பண்ணி சொல்லணும். சொன்னாதான் இந்த பெரிய பெரிய படுகொலை சதி திட்டமெல்லாம் உரிய ஒரு ப்ரேயர் பண்ணணும். நம்ம ஆண்டவருக்கு எந்த காரியங்கள்லாம் ப்ரேயரில் வைக்கணும். இந்த சேதங்கள், இயற்கை பேரழிவு, அப்புறம் இந்த கொல்லாத மனுஷனுடைய திட்டங்கள், இவை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இயேசு. அவர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை வைத்த பிறகுதான் விடிவு காலம் வரும். இந்த காரியத்தில் நம்ம முன்னின்று இதற்குன்னு தனி ஜபமாக வைக்கணும், வைத்து தான் செய்வது. இதை வைத்து நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் கேட்பார். ஜபம் விண்ணப்பம் வைத்தால்தான் அது போய் சேரும். அந்த இடத்துல போனால் தான் ஆண்டவர் அந்த கேஸ் ஓப்பன் பண்ணுவார். அவர் தானாக எல்லாம் திறப்பாங்க. உன்னத பாட்டு மாதிரி ஆகிடும். அவர் தட்டிட்டு தான் இருப்பார், நான் காலை கழுவிட்டு தான் இருப்பேன். கதவு திறக்கப்படாது. அவருக்கு கதவு திறக்க நம்ம ஜபத்தை ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம கதவை தட்டி, அவர் கதவை தட்டி, நம்ம தட்டி, இப்படியே தட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு அடைக்கலம் வேணுமே. அடைக்கலம் கொண்டு வரவோ அவர். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். இந்த நேரத்தை நமக்கு கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, அடியன் மூலமாக பேசிய ராஜா, ஒரு அடைக்கலம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ராஜா, எவ்வளோ முக்கியமானது, கருத்துள்ளது ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும், எங்கள் குடும்பத்தாருக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சகோதரருக்கு, சகோதரிகளுக்கு, எங்கள் தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலும் எங்கள் அண்டை உள்ள குடும்பத்திலும் நாங்கள் பார்க்கிற இடங்கள் எல்லாம், சென்ற இடங்கள் எல்லாம் உள்ள குடும்பங்களிலும் ஆண்டவரே, நீர் இரக்கத்தை கொடுத்து ஆண்டவரே, உமது நாமத்தின் மகிமையை அவர்கள் அறிய செய்ய ஆண்டவரை இரக்கம் காட்டி, கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளிடம் இருதயத்திலே பேசி, கர்த்தாவே, நீர் வல்லமையுள்ள தேவன், நீங்கள் அடைக்கலம் தரும் தேவன், நீர் சத்துருக்களை அழித்து போடும் தேவன் ஆண்டவரே. அதனாலே சத்துருவின் திட்டங்கள் செல்லாது என்பதை உணர்த்த ஆண்டவரே, நீர் உமது பரிசுத்த சிந்தையை இருதயத்திலே, மக்களுடைய இருதயத்திலே, உம்மை விசுவாசிக்கும் ஜனங்களின் இருதயத்திலே பூர்ணமாக நிரப்பி, உம்மை விசுவாசியாதவர்களுடைய இருதயத்திலும் அதை தட்டி எழுப்பி ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க செய்யும் சுவாமி. கர்த்தாவே, உமது நாமத்தின் மகிமை இந்த உலகளாவிய எல்லா இடங்களிலும் செல்லும் ராஜா. எவரும் போர்க்களத்திலே மாண்டு விடாதபடிக்கு, போருக்கே வராதபடிக்கு, போர் நடக்காதபடிக்கு கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீரே செய்ய முடியும் சுவாமி. ஆண்டவரே, மக்களை திசை திருப்பும், மக்களை சதியிலே கொண்டு செல்லும் எந்த திட்டமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு இந்த பூமியிலே சமாதானமும் சந்தோஷமும் பெருக இயேசுவே இறங்கி வாரும். இயேசுவே உமது சபையை கட்டும். இயேசுவே இந்த ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச் மேலே உமது பார்வை இருந்து கர்த்தாவே, இந்த ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, அநேகருக்கு நன்மை நடக்க ஆண்டவரே கிருபை செய்யும் ராஜா. உமது அன்பின் பிள்ளைகளை கொண்டு வரும் இந்த சபைக்கு கர்த்தாவே, இந்த சபையிலே உமது பெரிய ஆதிக்கத்தை நடத்தும் நீர் ஆளுகை செய்யும் தேவன்.
உமது ஆளுகைக்காக கீழ்ப்பட்டிருந்து ஒவ்வொரு பிள்ளையும் உமது நாமத்தின் வல்லமையை அநேகருக்கு சொல்ல ஒவ்வொரு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரை அடைக்கலத்திலே நிலைநிறுத்தி கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. சமாதானத்தை கட்டளையிடும் ராஜா. கர்த்தாவே எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்த நீர் ஒருவரை வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு உங்கள் சத்தியத்தை எங்கள் நாவின் மூலமாக தைரியமாக சொல்ல ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஆயத்தமாக இருந்து அதை செய்து முடிக்கணும் சுவாமி. கர்த்தாவே உங்கள் சத்தியம் எங்கள் நாவுக்குள்ளே இராதபடிக்கு தங்கியே இராதபடிக்கு அதை வெளியே கொண்டு வந்து அது அடுத்தவர் காதில் விழுந்து செவியிலே கேட்கப்பட்டு இந்த சத்தியம் கிரியை செய்ய ஆண்டவரை எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி வழிநடத்தும் சுவாமி. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.